தலை வைத்து தூங்குவதற்கு ஏற்ற திசை எது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லது. தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும். மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு அதிர்ச்சி உண்டாகும். வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது. வடக்கு திசையில் இருந்து வரும் காந்தசக்தி தலையில் மோதும்போது அங்குள்ள பிராண சக்தியை இழக்கும். இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதயக் கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி உண்டாலும். மல்லாந்து தூங்கக்கூடாது. இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருகளித்து படுத்து தூங்க வேண்டும். இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரியக்கலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும். மேலும் இதனால் உடலுக்குத் தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்கச் செய்து உண்ட உணவுகள் எளிதில் சீரணமாகும். இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும். வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரக்கலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும். இரவில் உண்ட உணவு சீரணமாகாமல் புளித்துப் போய் விஷமாக நேரிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.